மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடன் இங்கிருக்கின்ற சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கோவை தெற்கு தொகுதியினுடைய ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் நான் இங்கு தெரிவித்துவிட்டு அதற்கு பின்பாக மானிய கோரிக்கைகளுக்கு உரையாற்ற விளைகிறேன். கோவை தெற்கு தொகுதி நகர்ப்புறமான ஒரு பகுதி என்பதால் ராஜவீதி மார்க்கெட் பகுதி, டவுன்ஹால் பகுதி, காந்திபுரம் பகுதி, இந்த இடத்தில் எல்லாம் தேவைப்படக்கூடிய இடங்கள் இருக்கிறது. இங்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அரசு கலைக்கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு கூடுதலாக விடுதி அங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஹைவேஸ் காலனி, காந்தி நகர், சுங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி நகர், அம்மன்குளம் பகுதி, மசால் லேஅவுட் பகுதியில் குடியிருந்து வரக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும். காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு பகுதி, நூறடி ரோடு பகுதியில் எல்லாம் புதிதாக மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டதால் அங்கு எஸ்கலேட்டருடன் கூடிய நடை மேம்பாலங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம் கோவை, இங்கு ஒரு சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்பட வேண்டும் என்பது தொகுதியினுடைய கோரிக்கைகளாக தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தினுடைய நிதித்துறை இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலம், மிக வேகமாக முன்னேறுகின்ற மாநிலம், கடன் சுமை வைத்திருக்கக்கூடிய மாநிலமாகவும் நம்முடைய மாநிலம் தான் இருக்கிறது. மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கல. கொடுக்குற இடத்துல எல்லா மாவட்டத்துக்கும் தேவையான அளவிற்கு சமச்சீரான ஒரு வளர்ச்சி வர வேண்டும் என்கிற காரணத்தால் தான் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு வரோம். நீங்களே சொன்னீங்க, கோயம்புத்தூரில் எவ்வளவு திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டியில் நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த பணிகளை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் எவ்வளோ திட்டங்களை நம்ம அறிவிச்சிருக்கிறோம். உங்கள் இதில் தான் புதிய ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்று உங்களுக்கு வருது. உங்கள் இதில் தான் பாதுகாப்பு தொழில் வடத்திலே புதிய ஒரு சிப்பாட்டுக்கு ஒன்று கொடுக்குறோம். அங்கே தான் ஒரு லைப்ரரி ஒன்று வருது. புதிய ஏர்போர்ட்டு. திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரில் மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் அவர்கள், நம்முடைய அம்மையார் வானதி சீனிவாசன், என்னுடைய மதிப்பிற்குரிய அனைவராலும் அக்கா என்று அழைக்கப்படக்கூடிய தங்களுடைய தொகுதிக்கு நாங்கள் எவ்வளவு பவ்யமாக எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் வந்திருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூரை ஒரு அப்படி தாண்டி மாண்புமிகு நம்முடைய பாரத பிரதமருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு கொச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கிற மெட்ரோ இது கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு அது கிடையாது. இங்கே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ 2வது திட்டத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அது கூட கொடுக்கல. நீங்கள் இந்த நம்ம அக்காவங்க அங்கே வந்திருக்கிறாங்க, நான் கோயம்புத்தூருக்கு கொடுத்துருந்தேன், நான் வச்சுருப்பேன். ஆனால் உங்களையும் விட்டுட்டு ஒரு ஜம்ப் பண்ணி போய் கொச்சிக்கு போய் கொடுத்தாரே பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டிராபிக் சிக்னலுக்கான இபி பில்ல யாரு கட்டறாங்க? உள்ளாட்சி துறையா அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்டா அதுல போக்குவரத்து துறையா என்பதை கவனித்து மாண்புமிகு நிதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ்க்குலாம் யார் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸுக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் கொடுத்துருக்குங்க. மாண்புமிகு உறுப்பினர் எப்போது பேசினாலும் கோவைக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கோவை நகராட்சிக்காக சாலைக்கு மட்டும் இதுவரை 300 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பிய பூங்காவுக்கு அதற்கென்று 100 கோடிக்கு மேலாக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி கோவை நகரிலே மழைநீர் வடிகால் கட்டுவதற்காக புதிய திட்டம் தீட்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது கடந்த கால ஆட்சியிலே அவர்கள் இருக்கிற போது கொண்டு வந்தது. 10 நகர்களுக்கு 10,000 கோடி கொடுத்தார்கள். 10,000 கோடி கொடுத்தார்களே தவிர அதை செலவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எந்தெந்த கட்டிடங்களை எங்கு கட்ட வேண்டும் என்ற ஒரு வரமுறை இல்லை, அதற்கான சரியான வரைபடமும் இல்லை. அப்படி தான் அவர்களுடைய கட்டிடத்தை கட்டினார்கள். அதற்குடைய கான்ட்ராக்ட்காரர்களும் அவர்கள் தான் நிர்ணயம் செய்தார்கள். எனவே அவர்களோடு நாங்கள் அந்த வேலை வாங்குவது என்பதை மிக சிரமப்பட்டு தான் அனைத்து பகுதியிலும் இந்த வேலையை முடித்திருக்கிறோம். அன்றைக்கு கோவையில் இருக்கிற குளங்கள்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே சரி செய்யப்பட்டது. சரி செய்யப்பட்டு நம் பணி முடிந்த பிறகு தொடர்ந்து அதை பராமரிப்பதற்குரிய அங்கே செடிகள் முளைத்து மறுபடியும் அது களை வருகிற நிலை இருக்கிறது. அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை எந்தெந்த குளங்களை எல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று அதுக்கு ஒரு முடிவு செய்து அதற்கான நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். விரைவில் அந்த பணிகள்லாம் முடித்து தரப்படும். கலைஞர் இருக்கிற போது செம்மொழி மாநாடு நடத்தும் போது 1000 கோடி கோவைக்கு மட்டும்தான் கொடுத்தார். கோவையில் இருக்கிற அத்தனை பணிகளையும் துவங்கியது திமுக ஆட்சியிலே கலைஞர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கோவை. சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகமான நிதி ஒதுக்கி தருவது கோவை மாநகராட்சி தான் ஒதுக்கி தந்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.